Welcome to bilingual e-lecture for Diploma students. Estimating and Costing 1, Unit 1. In Unit 1, we are going to deal with estimate, what are the types of estimate, and quantity surveyors requirement, and M-book. Next, finally, cost of materials to be calculated. Now, let us see the introduction of estimation. Estimation is the method process of determining the probable cost of a construction before the work is started. ஒரு ஒர்க் தொடங்கிறதுக்கு முன்பாகவே நமக்கு எவ்வளோ காசு தேவைப்படுது அதை கால்குலேட் பண்ணுறது தான் எஸ்டிமேஷன். It involves the predetermination of quality and quantity of material required, labor required, etc. மெட்டீரியல் மாத்திரமல்ல எவ்வளோ நமக்கு லேபர்ஸ் தேவைப்படுறாங்க அதையும் சொல்கிறது தான் எஸ்டிமேஷன். Now let us see the definition of estimate. An estimate of a project is a forecast of its probable cost. பின்னாடி எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுறதுன்றதை முன்னாடியே ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு சொல்கிறது தான் எஸ்டிமேஷன். இட் மே ஆல்சோ டிஃபைன்ட் அஸ் த ப்ராசஸ் ஆஃப் கால்குலேட்டிங் த குவான்டிட்டிஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் வேரியஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் ப்ரொப்போஸ்ட் ஒர்க். ப்ரொப்போஸ்ட் ஒர்க்கு நம்ம எதை சொல்கிறோன்னா நம்ம என்ன ஒர்க் செய்ய போகிறோமோ அதான் ப்ரொப்போஸ்ட் ஒர்க். அந்த ப்ரொப்போஸ் ஒர்க்கோட எவ்வளோ குவான்டிட்டிஸ், எத்தனை குவான்டிட்டிஸ் தேவைப்படுது, எவ்வளோ லேபர்ஸ் தேவைப்படுறாங்க அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது தான் நமக்கு எஸ்டிமேஷன். இது எதை பொறுத்து அமையுதுன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளான், எலிவேஷன் அண்ட் செக்ஷன். Now let us see the necessity of estimate. Estimate எதுக்கு நம்ம தேவைப்படுது? To work out the quantity of material and labor requirement. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் தேவைப்படுது, எத்தனை லேபர்ஸ் தேவைப்படுறாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக எஸ்டிமேஷன் நமக்கு தேவை. டு ப்ரிப்பேர் த பில் ஃபார் த ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு பில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த பில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எஸ்டிமேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா டு கால்குலேட் த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளவு காஸ்ட் தேவைப்படுது, எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், அது ஆக்சுவல் காஸ்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்குறது எஸ்டிமேஷன். டு ப்ரிப்பேர் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்யூல். கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்யூல்னா என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் போட போகிறோம். அந்த ஃபவுண்டேஷன் போடும்போது அது எத்தனை நாள் ஆகும், பிளிந்த் பீம் போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், சூப்பர் ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ரூஃப் போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இதெல்லாம் ஷெட்யூல் வந்து கரெக்டாக கொடுக்கறது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்யூல். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேசிக்கே எஸ்டிமேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா டு ஃப்ரேம் டெண்டர் டாக்குமெண்ட் அண்ட் டு அரேஞ்ச் த டைப் ஆஃப் கான்ட்ராக்ட். நம்ம என்ன கான்ட்ராக்ட் விட போகிறோம், டோட்டல் கான்ட்ராக்ட் விட போகிறோமா இல்லாட்டினா லேபர் கான்ட்ராக்ட் விட போகிறோமா அது டிசைட் பண்ணுறதே வந்து நம்ம எஸ்டிமேஷன்ஸ் தான் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா டு கண்ட்ரோல் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிற எல்லாத்தோட ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரோ நம்ம எதை செய்யலாம், இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். எஸ்டிமேஷன் போட்டால் கண்ட்ரோல் பண்ணலாம். டு அரேஞ்ச் ஃபார் லேபர் ரெக்யர்மெண்ட் ஃபார் த பில்டிங். எத்தனை லேபர்ஸ் தேவைப்படுறாங்கிறது அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் எஸ்டிமேஷன் பேசிக்காக நமக்கு அமையுது. டு கெட் த பெர்மிஷன் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்டிங் பை லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஒரு ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோன்னா முதல் லோக்கல் அத்தாரிட்டி நம்ம பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷன் வாங்குறதுக்கே நம்ம எஸ்டிமேஷன் போட்டால் தான் நம்ம வந்து பெர்மிஷனே வாங்க முடியும். டு கெட் த பேங்க் லோன். பேங்க் லோன் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நம்ம எஸ்டிமேஷன் தான். எஸ்டிமேஷன் கொடுத்தா தான் பேங்க் லோன்காரன் நமக்கு வந்து அதை காசு எவ்வளோ கொடுப்பாங்க டிசைட் பண்ண நமக்கு கொடுப்பாங்க. டு பை ஆர் செல் அ பில்டிங். ஒரு பில்டிங் வாங்குறதுக்கும் ஒரு பில்டிங் விற்கிறதுக்கும் நமக்கு எஸ்டிமேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நவ் லெட் us see the importance of fair estimate. fair estimate னா என்ன? நவ் லெட் us see the definition of fair estimate. fair estimation is prepared based on the actual quantity of the various items of work and the actual cost of the material and the labor in the locality. local எவ்வளோ லேபர்ஸ் இருக்கிறாங்களோ அதை பொறுத்தும், எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அதை பொறுத்தும், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் தேவைப்படுதோ இதெல்லாம் பொறுத்தா நமக்கு வந்து ஃபேர் எஸ்டிமேட் கொடுக்குறோம். இந்த ஃபேர் எஸ்டிமேட் எடுத்துட்டோம்னா இந்த ஃபேர் எஸ்டிமேட் வச்சு தான் நமக்கு வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். இட் ஆல்சோ கிவ்ஸ் நியர்லி த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் பில்டிங். எவ்வளோ கரெக்டாக இவ்வளோ 10 lakhs ஆகுது, 12 lakhs ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு 10 lakhs ஆகுதுன்றதை கிளியராக சொல்கிறது இந்த வந்து நமக்கு ஃபேர் எஸ்டிமேட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங். ஒரு பில்டிங் வாங்குறதுக்கும் நம்ம விற்கிறதுக்கு கூட நமக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக ஃபேர் எஸ்டிமேட் வந்து ரொம்ப ரொம்ப உதவுது. நவ் லெட் us see the importance of fair estimate. ஃபேர் எஸ்டிமேட் முக்கியத்துவம் என்ன பார்க்க போகிறோம். இந்த ஃபேர் எஸ்டிமேட் எடுத்துட்டோம்னா டு ப்ரொவைட் த ஃபேர் பேமெண்ட் ஃபார் த ஒர்க் இன்வால்வ்டு. யாரெல்லாம் வந்து ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்களுக்குலாம் கரெக்டாக எவ்வளோ பே பண்ணணும் அதுன்னு சொல்கிறது நமக்கு ஃபேர் எஸ்டிமேட் வச்சு தான் நம்ம என்ன செய்ய நம்ம கொடுக்குறோம். டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு நமக்கு ஃபேர் எஸ்டிமேட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. டு நோ த ஆக்சுவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஒர்க், மெட்டீரியல் அண்ட் எக்யூப்மெண்ட். நம்ம முந்தையே பார்த்தா மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுது, நம்ம எவ்வளோ வந்து மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவைப்படுது, இதெல்லாம் ஃபேர் எஸ்டிமேட் நமக்கு
நமக்கு கொடுத்துருது. டு கெட் த அக்யூரேட் ஐடியா ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன், எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுறத ஃபஸ்ட்டே நமக்கு ஃபேர் எஸ்டிமேட் தெளிவாக நமக்கு கொடுத்துருது. டு ஃபைண்ட் த நம்பர் அண்ட் த கைண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். இப்போ மேஷன் 1 எத்தனை பேர் தேவைப்படுறாங்க, மேஷன் 2 எத்தனை பேர் தேவைப்படுறாங்க, மஸ்டூர் எவ்வளோ தேவைப்படுறாங்க, இதெல்லாம் வந்து கரெக்டாக டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் எத்தனை பேர் வேணும்ன்றது ஃபேர் எஸ்டிமேட் நமக்கு தெளிவாக நமக்கு கொடுத்துருது. டு ப்ரிப்பேர் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்யூல், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்யூல் போடுறதுக்கு ஃபேர் எஸ்டிமேட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. Now let us see the duties and requirement of a good quantity surveyor. Quantity surveyor என்னென்ன வேலை, அது என்னென்ன requirement நம்ம பார்க்க போகிறோம். In the beginning, let us see the definition of the quantity surveyor. Quantity surveyor definition நம்ம பார்க்குறோம். A qualified or experienced person who does the mentioned, that is below mentioned work, that is taking off, squaring, abstracting and building is called the quantity surveyor. Quantity surveyor எடுத்துட்டோம்னா அவர் வந்து நல்லா குவாலிஃபைட், நல்லா படித்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவசாலி மனுஷாக இருப்பார். அவர் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுவார்னா டேக்கிங் ஆஃப் ஒர்க் பண்ணுவார், ஸ்கொயரிங் பண்ணுவார், அப்ஸ்ட்ராக்டிங் ஒர்க் பண்ணுவார், பில்டிங் பண்ணுவார். Now let us see the குவாலிட்டிஸ் ஆஃப் தி குட் சர்வேயோட என்னென்ன குவாலிட்டிஸ், அவருக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கணும் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹீ மஸ்ட் ஹாவ் குட் நாலேஜ் ஆஃப் மெஷரிங் அண்ட் பில்டிங். ஒரு அளவு எடுக்கிறதுக்கும் பில் போடுறதுக்கும் அவருக்கு நல்ல நல்ல அறிவு இருக்கணும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஹீ மஸ்ட் ஹாவ் தரோ நாலேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், மெட்டீரியல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், லேபர் ப்ராப்ளம், ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் லோக்கல் கஸ்டம்ஸ். அங்கே எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு என்னென்ன நாலேஜ் இருக்குன்னா எந்த மெத்தடில் நம்ம வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செய்யணும், ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போடணும், அப்புறம் பிளிந்த் பீம் போடணும், சூப்பர் ஸ்ட்ரக்சர் போடணும், அந்த ஆர்டர்ஸ் அவருக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், லேபருக்கு இருக்கிற ப்ராப்ளம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவர் வந்து லோக்கல் கஸ்டம் அந்த இடத்துல என்னென்ன லோக்கல் கஸ்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ஹீ மஸ்ட் ஹாவ் நாலேஜ் இன் ரீடிங் அண்ட் இன்டரப்ட் ட்ராயிங் அண்ட் அக்யூரேட்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. இப்போ ட்ராயிங் பார்த்தா நம்ம வந்து இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், அந்த ட்ராயிங்கை வந்து அதை ரீட் பண்ணுறதுக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அவருக்கு நாலேஜ் இருக்கணும். He must possess accuracy in calculation and cost. கால்குலேட் பண்ணும்போது அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு அவருக்கு அந்த அறிவு அவருக்கு கண்டிப்பாக இருக்கணும். He must have common sense, skill, experience, initiative, foresight, good judgment and patience. அவருக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும், பொறுமைசாலியாகவும் இருக்கணும், அதை நல்லா சரியாக ஜட்ஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும், நல்ல அனுபவமும் அவருக்கு இருக்கணும். Now let us see the again it is duties of good quantity of surveyor. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட் குவான்டிட்டி ஆஃப் சர்வேயோட என்னென்ன வேலை, அவருக்கு என்னென்ன வேலை கொடுக்குறாங்க, என்னென்ன வேலை அவர் செய்யணும், அதான் இப்போ பார்க்க போகிறோம். அவர் செய்ய வேண்டிய வேலை எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் பில் ஆஃப் குவான்டிட்டிஸ், டேக்கிங் ஆஃப், ஸ்கொயரிங், அப்ஸ்ட்ராக்டிங் அண்ட் பில்லிங். அவர் செய்கிற வேலைக்கு 4 வேலைக்கு அவர் என்ன செய்யணும், அவர் பில் எடுக்கணும், பில் ரெடி பண்ண அவர் கற்றுருக்கணும், அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரிப்பேரிங் பில் ஃபார் த பார்ட் பேமெண்ட் அட் இன்டர்வல்ஸ் டியூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்ட் பேமெண்ட் கொடுக்க அவருக்கு கற்றுக்கணும். ஒரு வேலை முடிஞ்ச உடனே அந்த முடிஞ்ச வேலைக்கு பில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவர் தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா ப்ரிப்பேரிங் த பில் ஆஃப் அட்ஜஸ்டிங் இன் கேஸ் ஆஃப் வேரியேஷன் ஆர்டர்ஸ். ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஹால் கட்டிட்டு இருக்கிறாங்க, ஹால் கட்டிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது, பூஜை ரூம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படி ஒரு அடிஷ்னல் உங்களுக்கு ஐடியா வருது. அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யணும், அவருக்கு வேரியேஷன் ஆர்டருக்கு பில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவருக்கு டேலண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா கிவிங் லீகல் அட்வைஸ். அவருக்கு லீகல் அட்வைஸ், நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இப்போ லீகலாக என்ன செய்யலாம் அது சொல்லித்தர அளவு அவருக்கு நாலேஜ் இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் கடைசியில் எடுத்துட்டோம்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் பில்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஃபைனல் பேமெண்ட். எல்லா வேலையும் முடிச்ச பிறகு ஃபைனல் பேமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு, பில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நவ் லெட் அஸ் see the requirements of a good quantity surveyor. இப்போ ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவைகள் இருக்குது, ரெக்யர்மெண்ட் என்னென்ன தேவை குட் குவான்டிட்டி சர்வேருக்கு, என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை இருக்குது. ஆல்ரெடி நம்ம கேரக்டர் பார்த்தோம், அதே சேம் கேரக்டர் இதில் வரப்போகுது. அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கணும், அந்த ட்ராயிங்கை ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவர் வந்து அவர் பண்ணுற ஒர்க்கை ரைட் பண்ணி அது சிம்பிள் அண்ட் கிளியர் லாங்குவேஜில் டிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுக்கத்தக்கதான ஒரு அறிவு அவருக்கு இருக்கணும். அவருக்கு வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்யூல் போட தெரிஞ்சிருக்கணும், வேரியேஷன் வந்து தெளிவாக கொடுக்க தெரிஞ்சிருக்கணும், அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது எல்லா வேலையும் அவர் தெரிஞ்சிருக்கும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான். இது நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட். என்னென்ன டைப்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு 7 டைப்ஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க. எஸ்டிமேட் மே பி டிவைடட் இன்டு தி ஃபாலோயிங் கேட்டகரிஸ். நம்பர் 1 இஸ் அப்ராக்சிமேட் எஸ்டிமேட், டீடைல்டு எஸ்டிமேட், மெயின் அண்ட் சப் எஸ்டிமேட், ரிவைஸ்டு எஸ்டிமேட், சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட், மெயின்
மெயின்டெனன்ஸ் எஸ்டிமேட், ரிப்பேர் எஸ்டிமேட். இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். Now let us see what is approximate estimate. approximate estimate எடுத்துட்டோம்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரஃப் எஸ்டிமேட் சொல்லுவாங்க, ப்ரிலிமினரி எஸ்டிமேட் சொல்லுவாங்க, அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் சொல்லுவாங்க. அது ரஃப் ஐடியா, இவ்வளோ தான் ஆகும், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 lakh ஆகும், இல்லைன்னா 2 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 lakhs ஆகும், ஒரு அப்ராக்சிமேட் கொடுக்குறோம் இல்லையா, அது பேர் தான் அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இது வந்து எது வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, காஸ்ட். இது வந்து அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ காஸ்ட்ன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருது. நெக்ஸ்ட் தேர்ட் எடுத்துட்டோம்னா அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் போடும்போது அது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, காஸ்ட் ஆஃப் த லேண்டோட காஸ்ட் எடுத்துக்கிறாங்க, பில்டிங்கோட காஸ்ட் எடுத்துக்கிறாங்க, அங்கே பண்ணுற ஒயரிங் ஒர்க்கு, அப்புறம் அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கு ப்ளஸ் நமக்கு வந்து சானிடரி ஒர்க்கு எல்லாம் சேர்ந்து தான் வந்து அவங்க வந்து அப்ராக்சிமேட் காஸ்ட் டோட்டலாக கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் போடுறதுக்கு நம்ம சைட் பிளான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். எந்த இடத்துல பண்ண போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், அதான் தெளிவாக நம்ம கொடுத்துடணும். அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் போட்ட பிறகு தான் நம்ம வந்து டீட்டெயில் எஸ்டிமேட் கொடுப்போம். அப்போ அப்ராக்சிமேட் போடும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதை வந்து டீட்டெயில் எஸ்டிமேட் போடலாமா என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் ஆகுது, ஸோ 10 lakhs ஆகுதுன்னா நம்ம 10 lakhs இருக்குது, ஸோ நம்ம மனசில் வந்து ப்ரொசீட் பண்ணலாம், நம்ம மனசில் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் தான் நம்ம ரொம்ப பேசிக் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் டீட்டெயில் எஸ்டிமேட். நம்ம டீட்டெயில் எஸ்டிமேட்னா இது டீட்டெயிலாக கொடுக்கும். என்னென்ன டீட்டெயிலாக கொடுக்குன்னா, த எஸ்டிமேட் விச் ப்ரொவைட்ஸ் த ஐட்டம் வைஸ் குவான்டிட்டிஸ். என்ன கொடுக்குன்னா, ஐட்டம் வைஸாக குவான்டிட்டிஸ் கொடுக்கும், ஐட்டம் வைஸாக யூனிட் ரேட் கொடுக்கும், ஐட்டம் வைஸாக எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்கும். டீட்டெயிலாக கொடுக்குறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஐட்டம் வைஸ் எக்ஸ்பெண்டிச்சர், ஐட்டம் வைஸ் யூனிட் ரேட் அண்ட் ஐட்டம் வைஸ் குவான்டிட்டிஸ் தெளிவாக கொடுக்கறது தான் டீட்டெயில் எஸ்டிமேட். இட் ப்ரொவைட்ஸ் த அமௌண்ட் விச் இஸ் வெரி நியர் டு த ஃபைனல் அமௌண்ட். இந்த டீட்டெயில் எஸ்டிமேட் வச்சுட்டோம்னா இந்த ஃபைனல் அமௌண்ட்டுக்கு ரொம்ப கிட்ட அளவுக்கு நமக்கு எஸ்டிமேட் வந்து அப்ராக்சிமேட் இது கண்டிப்பாக கொடுத்துரும். டீட்டெயில் எஸ்டிமேட் நமக்கு கொடுத்துரும். ஆஃப்டர் கெட்டிங் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல் தான் நமக்கு என்ன செய்வாங்க, டீட்டெயில் எஸ்டிமேட் போடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரஃப் எஸ்டிமேட் போடுவோம். ரஃப் எஸ்டிமேட் வச்சு நம்ம என்ன செய்வோம், நம்ம அப்ரூவல் வாங்கிடுவோம். அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம என்ன செய்வோம், நமக்கு டீட்டெயில் எஸ்டிமேட் நமக்கு கொடுக்குறோம். இது டீட்டெயில் எஸ்டிமேட் எடுத்துட்டோம்னா இது லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இது எதை வச்சு பார்ப்பாங்கன்னா, ட்ராயிங்கை வச்சு நம்ம பார்த்துருவோம். எவ்வளோ லென்த் இருக்குது, ஒரு ரூம் போடுறதுக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படுது, எவ்வளோ பிரெத்து தேவைப்படுது, எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஹைட் கொடுக்குறோம், எல்லாம் நம்ம வந்து ட்ராயிங்கில் பிளான் எலிவேஷன் செக்ஷன் வச்சு நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதே நேரத்தில் டீட்டெயில் எஸ்டிமேட்டில் எவ்வளோ குவான்டிட்டிஸ், ஒவ்வொரு ஐட்டமுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபைனலி த அப்ஸ்ட்ராக்ட் ஆர் பில்லிங் இஸ் ப்ரிப்பேர்ட். எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்க, பில்லிங் என்ன காசு எவ்வளோக்கு கொடுக்குன்றது நம்ம பில்லிங் என்ன செய்வோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் வந்து நமக்கு டீட்டெயில் எஸ்டிமேட். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா மெயின் ஆர் சப் எஸ்டிமேட். மெயின் எஸ்டிமேட்னா என்ன, சப் எஸ்டிமேட்னா என்ன, தி எஸ்டிமேட் விச் இஸ் ப்ரிப்பேர்ட் அட் த இனிஷியல் ஸ்டேஜ் பிஃபோர் எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எஸ்டிமேட் பேர் தான் மெயின் எஸ்டிமேட். அதுதான் என்ன சொல்லுவாங்க, மெயின் எஸ்டிமேட் சொல்கிறாங்க. அது என்னென்ன சொல்லி எடுத்துட்டோம்னா, மெயின் எஸ்டிமேட் எது ஃபாலோ பண்ணுதுன்னா, ஜென்ரல் ரிப்போர்ட், ஸ்பெசிஃபிகேஷன் ரிப்போர்ட், லீட் ஸ்டேட்மெண்ட், டேட்டா, டீட்டெயில் எஸ்டிமேட், அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட், ட்ராயிங்ஸ், இதெல்லாம் வந்து மெயின் எஸ்டிமேட் கீழே வருது. இப்போ நம்ம சப் எஸ்டிமேட் பார்க்க போகிறோம். சப் எஸ்டிமேட் என்ன, a large work of project may consist several building of small works. இப்போ ஒரு பெரிய ஒரு காலேஜ் நம்ம கட்ட போகிறோம்னா அதில் என்னென்ன இருக்கும், நிறைய சப் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். லைப்ரரி தனியாக இருக்கும், அப்புறம் வந்து கிளாஸ் ரூம்ஸ் தனியாக இருக்கும், கேன்டீன் தனியாக இருக்கும். ஸோ இதுக்கெலாம் என்ன செய்வாங்க, தனியாக சப் எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க சப் எஸ்டிமேட் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்குறோம், a college building project may consist of administrative building, auditorium, next classrooms, canteen building, students hostel, library. ஸோ இதுக்கெல்லாம் தனித்தனியாக நம்ம என்ன செய்வோம், சப் எஸ்டிமேட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ மெயின் எஸ்டிமேட் வந்து மெயினாக டோட்டலாக இருக்கிற எல்லா காரியத்தையும் டோட்டலாக எடுக்கிற மெயின் எஸ்டிமேட். அதில் இருக்க பார்ட் பை பார்ட்டை பிரித்து குட்டி ப்ராஜெக்டை சப் எஸ்டிமேட் வந்து நம்ம எடுத்து நம்ம செய்கிறோம். Now let us see the revised estimate. revised estimateனா என்ன, a revised estimate is a detailed estimate for the revised quantities and rates of original estimate. ஒரிஜினல் எஸ்டிமேட் இருக்கிற ரேட்டை வச்சு நம்ம என்ன செய்வோம், நம்ம ரிவைஸ் எஸ்டிமேட் எடுப்போம். அதுவும் ஒரு டீட்டெயில் எஸ்டிமேட் தான். டீட்டெயில் எஸ்டிமேட் எப்போ எடுப்பாங்கன்னா, இப்போ ரிவைஸ் எஸ்டிமேட் எந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா, when the sanction estimate of the work exceeds by more than 10% of the administrative approval. இப்போ sanction estimate வந்து 10% மேலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவலை காட்டிலும் 10% அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம ரிவைஸ் எஸ்டிமேட் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதே நேரத்தில் தி எஸ்டிமேட் காஸ்ட் எக்ஸீட்ஸ் பை மோர் தென் 15% டியூரிங் எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது 15%க்கு மேலே
நமக்கு வந்து காசு அதிகமாகுதுன்னா அப்பவும் என்ன செய்யணும், ரிவைஸ் எஸ்டிமேட் நம்ம பண்ணி தான் ஆகணும். இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, when the sanction estimate is more than the actual requirement. ஆக்சுவல் ரெக்யர்மெண்ட் காட்டிலும் சாங்ஷன் எஸ்டிமேட் அதிகமாகும் போது என்ன செய்வோம், நம்ம ரிவைஸ் எஸ்டிமேட். ரிவைஸ்னா மறுபடியும் ரிவைஸ் பண்ணி போடுவாங்க, புதுசாக இருக்கிற குவான்டிட்டிஸ்க்கு மறுபடியும் ரிவைஸ் பண்ணி போடுறதா நம்ம என்ன சொல்கிறாங்க, ரிவைஸ் எஸ்டிமேட் சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட். சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஃப்ரெஷ் டீட்டெயில் எஸ்டிமேட். என்ன செய்கிறாங்க, இது என்ன செய்கிறாங்க, ஃப்ரெஷ் டீட்டெயில் எஸ்டிமேட் இன் அடிஷன் டு த ஒரிஜினல் சாங்ஷன் எஸ்டிமேட். ஒரிஜினல் சாங்ஷன் எஸ்டிமேட்டோட அடிஷ்னலாக என்ன செய்கிறாங்க, சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட் செய்ய போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து என்னென்னா, இப்போ ஹால் போட்டுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து திடீர்னு வந்து பூஜாரம் போகணும் ஒரு ஐடியா வரும், அப்போ அதுக்கு ஒரு தனியாக செய்யணும், அதையும் சேர்த்து சப்ளிமெண்ட்ரி ஆட் பண்ணி செய்வாங்க, ஒரு எஸ்டிமேட் போடுறாங்க. இதான் நம்ம என்ன செய்கிறோம், சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பண்ண மெயின்டெனன்ஸ் ஆஃப் எஸ்டிமேட். இப்போ எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி முடிச்ச பிறகு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க, தட் இஸ் கால்ட் மெயின்டெனன்ஸ் எஸ்டிமேட். இன் ஆர்டர் டு கீப் த பில்டிங் அண்ட் ரோட்ஸ் இன் பர்ஃபெக்ட் கண்டிஷன், annual maintenance should be carried out and annual maintenance estimate should be prepared for the following cases. எந்தெந்த கேஸுக்குலாம் நம்ம வந்து annual maintenance நம்ம கொடுக்குறோம், ஒயிட் வாஷிங், கலர் வாஷிங், பெயிண்டிங், ரிப்பேரிங். நம்ம ஒயிட் வாஷிங்க்கும் கலர் வாஷிங்க்கும் பெயிண்டிங் ரிப்பேருக்கு என்ன செய்வாங்க, நம்ம ஆனுவல் மெயின்டெனன்ஸ் நம்ம போட்டு தான் ஆகணும். இன் கேஸ் ஆஃப் ரோட்ஸ், பிரிட்ஜஸ் அண்ட் கல்வர்ஸ் எடுத்துட்டோம்னா ஃபில்லிங் பேச்சஸ், ரெனியூவல்ஸ், ரிப்பேரிங் எக்ஸெட்ரா அந்த ஒர்க்குக்காக நம்ம செய்யணும், மெயின்டெனன்ஸ் ஒர்க் போட்டாகணும். இன் நோ கேஸ் திஸ் எஸ்டிமேட் அமௌண்ட் ஷுட் இன்க்ரீஸ் மோர் தென் 1.5 to 2% ஆஃப் த கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் த பில்டிங். இது வந்து கேபிட்டல் காஸ்ட்டை காட்டிலும் 1 to 2 மடங்கு மேலே ஒரு காலத்தில் செய்யக்கூடாது, மெயின்டெனன்ஸ் செய்ய போகவே கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ரிப்பேர் எஸ்டிமேட். ரிப்பேர் எஸ்டிமேட்னா என்ன, இஃப் த ஒர்க் cannot be carried out by the annual repair funds due to certain reasons resulting in the genuine increase in cost, then special repairs estimate is to be prepared. எந்த கேஸ்லனா ஆனுவல் எஸ்டிமேட் கீழே எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் செய்வாங்க, ஸ்பெஷலான செய்வாங்க, ரிப்பேர் எஸ்டிமேட்டில் கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிப்பேர் பண்ணுறதுக்கு சப்போஸ் புதுசாக டோர் போடணும், அப்போ விண்டோ போடணும், ஃப்ளோரே என்ன செய்யணும், ஃபுல்லும் டைல்ஸ் வந்து மாற்றணும், ரீப்ளாஸ்டரிங் பண்ணணும், அது மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்கிறாங்க, ரிப்பேர் எஸ்டிமேட் கொண்டு வராங்க. தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் பில்டிங் ஓப்பனிங்ஸ் ஆஃப் நியூ டோர்ஸ், சேஞ்ச் ஆஃப் ஃப்ளோர்ஸ், ரீப்ளாஸ்டரிங் walls etc. In case of roads, if the whole surface is full of corrugations and patches, the total surface is to be repaired. ஃபுல்லுமே ரிப்பேர் பண்ணணும், டோட்டல் ரோடு ஃபுல்லுமே ரிப்பேர் பண்ணணும். பேச்சஸ்னால் நம்ம வந்து ரிப்பேரிங்கில் போட மாட்டோம், அது ஆனுவல் மெயின்டெனன்ஸில் போட்டுருவோம். குட்டி குட்டி ஒர்க் ஆனுவல் மெயின்டெனன்ஸ், இது பெரிய ஒர்க் ஃபுல்லுமே மாற்றி ஆகணும். அந்த ஓல்டு மெட்டல் எல்லாம் எடுத்துட்டு புதுசாக போடணும். அந்த தட் இஸ் த ஓல்டு மெட்டல் இஸ் டேக்கன் அவுட், reconsolidated by adding more new metal and top surface is repaired. எல்லாமே மாற்றணும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்கிறாங்க, ரிப்பேர் எஸ்டிமேட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டேக்கிங் ஆஃப் குவான்டிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ டேக்கிங் ஆஃப் குவான்டிட்டிஸ்னால் என்ன, த ப்ரொசீஜர் பை விச் த குவான்டிட்டிஸ் ஆஃப் த வேரியஸ் ஐட்டம்ஸ் இன் எ பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆர் ஒர்க்ட் அவுட் இஸ் நோன் அஸ் டேக்கிங் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஒரு பர்டிகுலர் ஐட்டம்க்கு என்ன செய்யணும், எவ்வளோ குவான்டிட்டி தேவை, நிறைய ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம், அதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அந்த நிறைய ஐட்டம்ஸ்க்கு என்னென்ன குவான்டிட்டிஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், அதுதான் டேக்கிங் ஆஃப் குவான்டிட்டிஸ். த குவான்டிட்டிஸ் ஆர் obtained by studying in detail the drawings of the structure. நம்ம drawingல இருக்கிற ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் பார்த்து தான் நம்ம குவான்டிட்டிஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்குது, the quantities of various items of works involved in a constructions are volume, area, running meter, per meter, length, நம்பர்ஸ் எக்ஸட்ரா. சில இதில் வந்து வால்யூமாக கால்குலேட் பண்ணுவோம், சில இதில் ஏரியாவாக கால்குலேட் பண்ணுவோம், சில ரன்னிங் மீட்டராக எடுப்போம், சில வந்து பர் மீட்டர் லென்த் எவ்வளோன்னு எடுப்போம், சில வந்து எத்தனை நம்பர்னு எடுப்போம். ஸோ எந்தெந்த கேஸில் எது எடுக்கிறோம் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் எடுத்துட்டோம்னா வால்யூம்ஸ் எதுலாம் வால்யூம் எடுப்போம், எர்த்வொர்க் எக்ஸ்கவேஷன், கான்க்ரீட். இது எப்படி கிடைக்குது நமக்கு, லென்த் இன்டூ பிரெத் இன்டூ டெப்த், தட் இஸ் மீட்டர் கியூப். அது வந்து என்ன செய்கிறோம், நம்ம வால்யூமில் எடுத்துக்கலாம். ஏரியா எடுத்துட்டோம்னா லென்த் இன்டூ பிரெத். இது ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங் ஒர்க், ஃப்ளோரிங் ஒர்க். வால்யூம்க்கு எக்ஸாம்பிள் எர்த்வொர்க் எக்ஸ்கவேஷன். நெக்ஸ்ட் ரன்னிங் மீட்டர் எடுத்துட்டோம்னா லேயிங் ஆஃப் பைப்லைன் வந்து எவ்வளோ லென்த் போட்டிருக்கோம், அந்த லைன் லென்த் மீட்டரை வச்சு நம்ம செய்வோம் எடுத்துப்போம். நம்பர்ஸ், சப்ளை ஆஃப் பேசின் அண்ட் கிளாசட் பேசின் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு நம்ம செய்வோம் நம்ம எடுப்போம். இன் அ கண்ட்ரி PWD மெத்தட் ஆஃப் டேக்கிங் குவான்டிட்டிஸ் இஸ் ஃபாலோஸ். நம்ம வந்து எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம்னா பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். த ப்ராசஸ் இன்வால்வ் இன் திஸ் மெத்தட் இஸ் டேக்கிங் ஆஃப், grouping and billing. Now let us going to see the systems. இது ரொம்ப important. The method of computing the quantities of various items of work is called system. Systemனா என்ன, நம்ம வந்து எந்த மெத்தடில் அந்த
ஒரு ஒர்க்குக்கு குவான்டிட்டி கால்குலேட் பண்ணுறோமோ அதுதான் என்ன சொல்கிறாங்க சிஸ்டம் சொல்லி சொல்கிறாங்க. அகெயின் நான் சொல்கிறேன், த மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டிங் த குவான்டிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க் இஸ் கால்ட் சிஸ்டம். ஸோ ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன குவான்டிட்டிஸ்ன்றதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அதான் சிஸ்டம் சொல்கிறாங்க. இது சிஸ்டம் எடுத்துட்டோம்னா திஸ் சிஸ்டம் நார்மலி அடாப்டட் இன் எஸ்டிமேஷன் இஸ் ட்ரேட் சிஸ்டம் அண்ட் குரூப் சிஸ்டம். ரெண்டு சிஸ்டம் இருக்குது, ஒன்று வந்து ட்ரேட் சிஸ்டம், அனதர் வந்து குரூப் சிஸ்டம். இப்போ நம்ம ட்ரேட் சிஸ்டம் என்னன்னு பார்க்க போகிறோம். ட்ரேட் சிஸ்டம்னா என்ன? த ட்ரேட் சிஸ்டம் ஆல் த மெஷர்மெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ட்ரேட் பை ட்ரேட். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் ட்ரேட் பை ட்ரேடாக எடுப்பாங்க, அதுதான் ட்ரேட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் த மெஷர்மெண்ட் ஃபார் சேம் ஒர்க் அட் வேரியஸ் places of the construction are recorded under the particular ட்ரேட். ஒரு ட்ரேடுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் அந்த ஒர்க், இப்போ சப்போஸ் நம்ம வந்து எடுத்துட்டோம் பிரிக் ஒர்க், எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க. எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் ட்ராயிங்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த ட்ரேடை டோட்டலாக கால்குலேட் பண்ணி என்ன செய்யணும், அதை கண்டுபிடிச்சி அதை எழுதணும். இதில் அப்பப்பவுமே டிடக்ஷன் அடிஷன் செஞ்சிடணும். ஸோ ட்ரேட் சிஸ்டத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா இதில் வந்து என்ன செய்யணும், அந்த டிடக்ஷன் அடிஷன் வந்து உடனே அப்பப்போ என்ன செய்யணும், அது டிடக்ஷன் பண்ணுறதை டிடக்ட் பண்ணிடணும், ஆட் பண்ணதை அப்பப்பவுமே ஆட் பண்ணிடணும். அந்த எந்த எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் எடுத்துட்டா ட்ராயிங்கை பார்த்து எந்தெந்த இடத்துல ஒர்க் எக்ஸ்கவேஷன் இருக்கோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த குவான்டிட்டி சைவர் பார்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இது வந்து ட்ரேட் பை ட்ரேட், ஒவ்வொரு ட்ரேடுக்கும் தனித்தனியாக பண்ணணும். இதுதான் ட்ரேட் சிஸ்டம். நெக்ஸ்ட் குரூப் சிஸ்டம். குரூப் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா குரூப் சிஸ்டம் எப்படி சொல்கிறோன்னா, அவங்க வந்து இப்போ அது ஒரே ட்ரேட் இல்லாமல் எல்லா ட்ரேடும் சேர்ந்து தான் குரூப் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துக்கலாம். இப்போது ட்ரேட் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் ஆல் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் earthwork excavation located at various places. நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல இருக்கும் earthwork excavation. அந்த எல்லா எக்ஸ்கவேஷனும் கலெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கறதான்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ட்ரேட் சிஸ்டம் சொல்லி சொல்கிறோம். The measurements are recorded, final quantity is computed. மெஷர்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் ஃபைனல் குவான்டிட்டிஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து இட் கம்ஸ் அண்டர் PWD. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து பொறுப்படுத்துக்குது ட்ரேட் சிஸ்டத்தை. நெக்ஸ்ட் குரூப் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். இன் திஸ் சிஸ்டம் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் அ பர்டிகுலர் ஒர்க். திஸ் சிஸ்டம் இஸ் ஃபாலோட் இன் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். For example, for calculating the water tank, the trades involved are as follows. For calculating the water tank நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ் இருக்கிறோம் சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாட்டர் டேங்க் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னா அதில் என்னென்ன ட்ரேட் இருக்கும், பிரிக் ஒர்க் இருக்கும், பிளாஸ்டரிங் இருக்கும், ஃப்ளோரிங் இருக்கும், ஒயிட் வாஷிங் இருக்கும், ப்ளம்பிங் இருக்கும், ரூஃப் கவரிங் இருக்கும். இதெல்லாம் தனித்தனி ட்ரேட். எல்லா ட்ரேடும் கம்பைன் பண்ணி எடுக்கிறது தான் நமக்கு வந்து குரூப் சிஸ்டம். த குவான்டிட்டிஸ் ஆஃப் அபவ் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க் ஆர் கம்ப்யூட்டட். ஹென்ஸ் இட் இஸ் ஈஸி ஃபார் கால்குலேட்டிங் த காஸ்ட் ஆஃப் ஒர்க். டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால காஸ்ட் ஆஃப் ஒர்க் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இதில் சுலபம். திஸ் மெத்தட் ஆஃப் டேக்கிங் மெஷர்மெண்ட் இஸ் ஈஸி அண்ட் ஹெல்ப்ஸ் இன் அவாய்டிங் எனி மெஷர்மெண்ட். இந்த குரூப் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா எதையுமே நம்ம அவாய்ட் பண்ண மாட்டோம், எல்லாம் டோட்டலாக நம்ம செஞ்சிடும் எடுத்துடுறோம். இதுதான் வந்து நமக்கு குரூப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து மெரிட்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆர் குரூப் சிஸ்டம் இதில் வந்து ரெண்டு கம்பேர் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ குரூப் சிஸ்டம்னா என்ன மெரிட்ஸ் இருக்குது, ட்ரேட் சிஸ்டம்னா என்ன சொல்லி கம்பேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து குரூப் சிஸ்டம், நெக்ஸ்ட் ஒன்று ட்ரேட் சிஸ்டம். இன் குரூப் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா மெஷர்மெண்ட்ஸ் ஆர் taken very easily. மெஷர்மெண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இன் ட்ரேட் சிஸ்டம் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் பீயிங் டேக்கன் பை சர்ச்சிங் த ட்ராயிங் தரவுலி. அந்த குவான்டிட்டி சர்வே பார்க்கணும், எங்கே அங்கே எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் இருக்குது, எங்கே அங்கே பிரிக் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராயிங்கை பார்த்து கண்டுபிடிக்கணும். அது இதில் ட்ரேட் சிஸ்டத்தில். ஆனால் குரூப் சிஸ்டத்தில் மெஷர்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப சுலபம். செகண்ட் பார்ட் எடுத்துட்டோம்னா இட் இஸ் கன்வீனியன்ட் டு மேக் டிடக்ஷன் அட் சம் டைம். இது வந்து எப்போனாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் தனியாக என்ன செய்யலாம், டிடக்ஷன் ஒர்க் பண்ணலாம். ஆனால் ட்ரேட் சிஸ்டத்தில் டிடக்ஷன் ஆஃப் ஓப்பனிங் ஹாவ் டு பி டன் இன் ஈச் ட்ரேட். ஒவ்வொரு ட்ரேட்லையும் அப்போ நம்ம என்ன செய்யணும், டிடக்ட் பண்ணி. குரூப் சிஸ்டத்தில் அப்படி கிடையாது. ட்ரேட் சிஸ்டத்தில் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நம்ம டிடெக்ட் பண்ணி ஆகணும். தேர்ட் எடுத்துட்டோம்னா குரூப் சிஸ்டத்தில் நிறைய டைம் சேவ் பண்ணுது. சேவிங் ஆஃப் டைம் இன் குரூப் சிஸ்டம். இன் ட்ரேட் சிஸ்டம் லாட் ஆஃப் டைம் இஸ் லாஸ்ட் இன் சர்ச்சிங் த டைமென்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் ட்ரேட். டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே ட்ரேட் சிஸ்டத்தில் நமக்கு நிறைய டைம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடுது. குரூப் சிஸ்டத்தை எடுத்துட்டோமா ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது ஈஸி. நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சப்போஸ் இந்த இடத்துல பார்ட்டிஷன் வால் வேண்டாம், இந்த டைரக்ஷன் வேணாம், இந்த இடத்துல பார்ட்டிஷன் வால் போகலாம்னு சொல்லி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து குரூப் சிஸ்டத்தில் ரொம்ப ரொம்ப சுலபம். இன் ட்ரேட் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து இட் இஸ் காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா லெஸ் சான்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல குரூப் சிஸ்டத்தில்
தப்பு வராது, ஏன்னா டோட்டலாகவே எடுத்துடுறோம். ஆனால் ட்ரேட் சிஸ்டத்தில் மோர் சான்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் மெஷர்மெண்ட் மிஸ் பண்ணுறது நிறைய சான்ஸ் இதில் இருக்குது, ட்ரேட் சிஸ்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இதை டோட்டல் நான் சொன்ன நம்ம கம்பேர் பண்ணி சொன்னேன் இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். இன் ட்ரேட் சிஸ்டம் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் பீயிங் டேக்கன் பை சர்ச்சிங் certain items from the foundation to roof. இப்போ வந்து ட்ரேட் சிஸ்டத்துலேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து ரூஃப் வரைக்கும் ஒவ்வொரு ட்ரேலும் எங்கெங்கே வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுதான் ட்ரேட் சிஸ்டம். குரூப் சிஸ்டத்தை அந்த மாதிரி கிடையாது. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ட்ரேட் சிஸ்டத்தில் எடுத்துட்டோம்னா இதில் வந்து நமக்கு வந்து நிறைய டைமு வேஸ்ட் ஆகுது, குரூப் சிஸ்டத்தில் சேவ் ஆகுது. அந்த பாயிண்ட் தான் வந்து இந்த பிபிடியில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா அட்வான்டேஜஸ், இதில் அதே தான் கன்டினியூ பண்ணுறோம். இதில் எடுத்துட்டோம்னா ஃபார் டிடக்ஷன்ஸ் இன் பிரிக் ஒர்க்ஸ், பிளாஸ்டிங், கலர் வாஷிங் எக்ஸெட்ரா, ஃபார் ஓப்பனிங்ஸ், லிண்டன்ஸ் எக்ஸெட்ரா. இன் ட்ரேட் சிஸ்டம் டிடக்ஷன் ஃபார் ஓப்பனிங்ஸ் have to be done when dealing with each trade, whereas in group system it is convenient to make deduction at same time. சொன்ன இல்லையா, குரூப் சிஸ்டத்தில் ரொம்ப ஈஸி டிடெக்ட் பண்ணுறது, ட்ரேட் சிஸ்டத்தில் அப்பப்போ பண்ணுறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். In trade system, the taking off can be entrusted to only one quantity surveyor, whereas in group system, the taking off can be entrusted to number of surveyors to expenditure the process. So, இதில் வந்து trade systemத்தில் ஒருத்தர் போதும், இதில் வந்து group system நிறைய நம்ம என்ன quantity surveys நிறைய பேர் இருப்பாங்க. In case of trade system, இதில் எடுத்துட்டோம்னா ஓப்பனிங்ஸ் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கஷ்டம், நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். அதே தான் இந்த கேஸ் நான் கொடுத்துருக்குறேன். இதில் வேரியேஷன் ஆஃப் ஒர்க் பண்ணுறது கஷ்டம். இதில் ட்ரேட் சிஸ்டத்தில் வேரியேஷன் ஆஃப் ஒர்க் பண்ணுறது கஷ்டம், ஆனால் குரூப் சிஸ்டத்தில் வேரியேஷன் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதான் இந்த பிபிடியில் நம்ம கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஃபைனல் நம்ம என்ன சொல்கிறோன்னா குரூப் சிஸ்டம் தான் ரொம்ப மோர் கன்வீனியன்ட். ட்ரேட் சிஸ்டத்தை காட்டிலும் குரூப் சிஸ்டம் மோர் கன்வீனியன்ட். நம்ம கம்பேரிசனில் கொடுத்தோம், அதை தான் மெசேஜ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து முடிச்சிருக்கிறோம். இந்த பாயிண்ட்டில் எடுத்துட்டோம்னா பெஸ்ட் என்ன மெத்தட், நமக்கு குரூப் சிஸ்டம் தான் நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க ஸ்டேஜஸ் இன் டீடைல்டு எஸ்டிமேஷன். டீடைல் எஸ்டிமேஷன் இருக்குது, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, எதெல்லாம் டீடைல் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கிளியரிங் அண்ட் லெவலிங் த சைட்டு, இது வந்து இட் கம்ஸ் அண்டர் டீடைல் எஸ்டிமேட். எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் ஃபார் ஃபவுண்டேஷன், எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் டீடைல் எஸ்டிமேஷனில் வருது. நெக்ஸ்ட் வந்து பிரிக் ஃப்ளாட் சாயிலிங், அதுவும் டீடைல் எஸ்டிமேட்டில் வருது. ஸ்டோன் மேஷனரி, டிபிசி தட் இஸ் டேம் ப்ரூஃப் கோர்ஸ், பிரிக் ஒர்க், ஆர்சிசி ஒர்க் ஃபார் லிண்டல்ஸ், வுட் ஒர்க், ஸ்டீல் ஒர்க், plastering, flooring, lime terracing, white washing, color washing, water supply, plumbing, sanitary fitting, electrical fitting, roads, பார்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில் எஸ்டிமேட்டில் நம்ம வந்து கொண்டு வந்து முடிச்சிடுறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் எஸ்டிமேட்னா என்னென்னு பார்த்துருக்குறோம். அதில் என்னென்ன டைப்ஸ் நம்ம பார்த்தோம், டீட்டெயில் எஸ்டிமேட்டில் என்ன வருது, மெயின் எஸ்டிமேட்னா என்ன, சப் எஸ்டிமேட் என்ன பார்த்தோம். இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம இதோட முடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எபிசோடில் அடுத்த பார்ட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.